சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறதும் பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பட்டை, கிராம்பு, பூ வகைகள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பொருள்கள். இது வந்து நீங்க மற்ற இடங்கள்ல வாங்குறத விட, கொல்லிமலையில விளையிற இந்த மாரி நேரடி கொல்லிமலை வியாபாரிகள், விவசாயிகள்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாரி குவாலிட்டியாவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொல்லிமலை பொருள்கள் அப்படின்னாவே மூலிகை தண்ணீல விளைந்த அற்புதமான குவாலிட்டியான பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலை பொருள்களுக்கு என்னைக்குமே மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல வேல்யூ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப கொல்லிமலையில நேரடியா போயிட்டு உங்களால வாங்க முடியல அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல இருக்க வேலுக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் சந்தை கூடும். அந்த சந்தையில பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலை விவசாயிகள் நேரடியா தங்களுடைய தோட்டத்துல விளைஞ்சத கொண்டு வந்து விப்பாங்க. ஆனா, எல்லா விவசாயிகளும் வந்து விப்பாங்களான்னு கேட்டா, அது முடியாது. ஏன்னா, கிட்டத்தட்ட வெறும் 10% பேரு விவசாயிகள் மட்டும் தான் மேல இருந்து கொண்டுகிட்டு வந்து இந்த வேலுக்குறிச்சி சந்தையில விக்கவே செய்றாங்க. மற்ற விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரீட்டெய்லர் இருப்பாங்கல்ல, ரீசெல்லர். அதாவது கொல்லிமலை அடிவார பகுதிகள சுற்றி இருக்க சில மக்கள், வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி கொல்லிமலையில நேரடியா விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு வந்து, இந்த சந்தைகள கடைகள் போட்டு, அவைங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை பொருள்கள கொல்லிமலை மலைவாழ் மக்களோட சேர்ந்து விற்கவும் செய்வாங்க. என்னோட ஊர்ல இருந்து கூட பல பேர் வந்து இந்த பொருள்கள கொல்லிமலையில் நேரடியா வாங்கிட்டு வந்து இந்த சந்தையில விக்கிறவங்க இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்த நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா, நீங்க கொல்லிமலைக்கு போயி, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வாங்க முடியுமான்னு கேட்டா, அது கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா, இந்த சந்தையில பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 டூ 500 கடைகள் இருக்கு. அந்த கடைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில நேரடியா விளையிற பலவிதமான தானியங்கள கொண்டு வந்தும், பலவிதமான பருப்பு வகைகள கொண்டு வந்தும், எல்லா பொருள்களுமே வந்து நீங்க எதெல்லாம் இங்க கிடைக்குமா அப்படின்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைவினை தயாரிப்பா இருக்கட்டும், விவசாயிக பொருள்களா இருக்கட்டும், விளைச்சல் பொருள்களா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே கீழ கொண்டாந்து விக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க மிகப்பெரிய அளவு மார்க்கெட் பிசினஸே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் கூட இந்த இடங்களுக்கு வந்து நேரடியா வாங்கிட்டு போறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரியே நம்மளாலேயும் வாங்கி பிசினஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம, உங்களுக்கு கிரிப்டோ சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதுல ஏதாவது ஆர்வம் இருக்கு. எந்த காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? கிரிப்டோ கரன்சின்னா என்ன? அதுல எந்த காயின்லாம் சூஸ் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறதுக்கு நம்மகிட்ட புதுசா ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, சிறு தொழில் பண்றதுக்கு பதிலா ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட்ல நான் நான் நல்ல லாபத்தை ஈட்டணும், நல்லா சம்பாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு கூட நான் சொல்லுவேன். என்னோட அனுபவத்துல நான் எந்த அளவுக்கு சம்பாரிச்சேன், எனக்கு எந்த மாரி காயின் எல்லாம் வந்து பெட்டரா தோணுச்சு, அப்படிங்கிறத பத்தி தான் பல விஷயங்கள் நான் அதுல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதில இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போவோம். பொதுவா கொல்லிமலை தானியங்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லார்கிட்டயுமே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னா, கொல்லிமலை தானியங்கள்னு சொன்னாவே முழுக்க முழுக்க சுத்தமான மூலிகை தண்ணீல விளைஞ்ச பொருள்கள் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அதுக்கு தான் குடுப்பாங்க. நம்ம கடைக்குன்னு வந்து நம்ம வாங்கி ஒரு பிசினஸ் ரீதியா பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னாலும், கொல்லிமலை பொருள்களுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான வேல்யூ இருக்கறனால, அந்த பொருள்களுக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே மிகப்பெரிய அளவுல வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா, கொல்லிமலை பொருள்கள் அப்படின்னாவே அந்த அளவுக்கு பல பேருகிட்ட வரவேற்பு இருக்கு. எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஊர்ல மளிகை கடை வச்சிருக்கும்போது, எனக்கு அதுல கிடைச்ச லாபத்த விட, என்னோட கடைய நான் சென்னைக்கு மாத்துனதுக்கப்புறம், கொல்லிமலையில நான் அடிக்கடி வந்து சீரகம், மிளகு, சோம்பு
அப்புறம் பட்டை, இந்த பூக்கள், சுக்கு இது எல்லாமே வந்து நான் இங்க வாங்குவேன். வாங்கிட்டு போயி நான் என்னோட கடையில சென்னையில வச்சு விக்கும்போது, எனக்கு வந்து நான் எப்பவுமே ரீபேக்கிங் பண்ணி தான் விப்பேன். அதாவது யாராவது ஒருத்தர் ஆர்டர குடுத்தா மட்டும் கிலோ கணக்குல வாங்கி குடுப்பேன். அப்படி நான் வாங்கும்போது எனக்கு வந்து கிடைச்ச லாபங்கிறது, நான் வாங்குனத விட எப்பவுமே டபுள் மடங்கா தான் எடுத்திருக்கேன். இதே ரீட்டெயிலா பண்ணும்போது, எனக்கு 3 மடங்கு, 4 மடங்கா தான் லாபத்த எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆன அதிக வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பா தான் நான் இத பார்த்தேன். இத வந்து நீங்களும் இதே மாரி கூட பண்ணலாம். இப்ப ரீட்டெயிலா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு ரீபேக்கிங் பிசினஸ் மாரி ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த பேலுக்குறிச்சி சந்தைக்கு போயி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதே மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டம், 6 ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு அளவுக்கு குடுக்குறாங்க. அதுவே பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் ரூ. 1000 சில பேருல வந்து வெறும் ரூ. 800 5 செட்டு குடுக்குறாங்க. அது வந்து படியோட அளவு கம்மியா இருக்கும். இல்ல அப்டின்னா வேற ஏதாவது விஷயம் அதுல இருக்கும். கண்டிப்பா வாங்குறவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. வெறும் ரூ. 800 ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட ரூ. 2000 வரைக்கும் கூட ஒரு செட்டு விக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கு. அதுல எத்தன பொருள்கள வருது, எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரிய வரும். ஆனா, வெறும் ரூ. 800 நீங்க வாங்கிட்டு வந்து, அத நீங்க வந்து ரூ. 2000 கூட விக்க முடியும். இல்ல ரூ. 2000 வாங்கிட்டு வந்து அத நீங்க ரூ. 5000 கூட விக்க முடியும். இதே நீங்க ரீபேக்கிங் பண்ணி வித்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 5000 அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 7000, 8000 கூட உங்களால பிசினஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரீபேக்கிங் பிசினஸ்க்கு வேல்யூ அதிகமாவே இருக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விலை ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கே அது தெரியும்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே வந்து கொல்லிமலை நேரடியா விவசாயிகள் வந்து அவங்களோட தோட்டத்துல விளைஞ்ச பொருள்கள கொண்டு வந்து தான் விக்கிறாங்க. இது எல்லாமே சுத்தமான மூலிகை தண்ணீல விளைஞ்ச அற்புதமான பொருள்கள். இது விலையும் ரொம்ப அதிகம் தான் அப்படின்னாலும், இதுல அட்லீஸ்ட் ஒரு கிலோ நீங்க வாங்கிட்டு வந்து, அத நீங்க ரீபேக்கிங் பண்ணி வித்தாலே, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ரூ. 5000ன்னு இந்த பொருள்கள் எல்லாத்துக்குமே வச்சாலும் கூட, உங்களால அது குறைந்தபட்சம் ரூ. 20,000 ரூ. 30,000க்கு ரீபேக்கிங் பண்ணி வித்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல லாபத்த ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய, லாபம் அதிகமாக குடுக்கக்கூடிய அற்புதமான பொருள்கள தான் இந்த கடையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து வேற எங்கேயுமே கிடையாது. வேலுக்குறிச்சி இரவு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இடத்துல இருக்கு. இந்த மாரி கடைகள் நெறைய அங்க இருக்கு. உங்களுக்கு நேரம் காலதாமதம் பண்ணாம, சீக்கிரமா போயி வாங்க பாருங்க. பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், ரீட்டெய்லிங்கா பண்ணலாம், இல்ல ரீபேக்கிங்கா பண்ணலான்னு நெனைக்கிறவங்களுக்கு, இல்ல நான் வந்து ஒரு ரீசெல்லரா இருக்கேன், ஒரு மிடில் ஆர்டர் டீலரா இருக்கேன் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, எந்த மாரி நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நெனைச்சாலும், இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கொல்லிமலைக்கு போய் வாங்க முடியாதவங்களுக்கு, இப்ப நேரடியா வந்து இந்த பேலுக்குறிச்சி சந்தையில போய் வாங்க முடியும். அங்க நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மேல வாங்குறத விட ஒரு ரூ. 100, ரூ. 150 அதிகமா குடுத்து தான் வாங்குற மாரி இருக்கும். ஆனா, மொத்த பொருள்களையுமே எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களால வாங்க முடியும். இந்த சந்தையில இருக்கிற அனைத்து பொருள்களையுமே கொல்லிமலையில நீங்க போய் வாங்கணும் அப்படின்னா, வருஷ கணக்குல தேடி மாச கணக்குல அலைஞ்சுகிட்டு இருக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல தான் வாங்க முடியும். அப்படி இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் இந்த பேலுக்குறிச்சி சந்தையில வந்து மொத்தமா எல்லா பொருளையுமே வாங்குற அளவுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படியான ஒரு நேரமும் சூழ்நிலையும் தான் இப்ப இருக்கு. வியாபார நோக்கத்தோட இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை தானியல் வாங்குறதுக்கு இப்ப தான் சரியான நேரம். அதனால நேர கால தாமதம் பண்ணாம சீக்கிரமா போய் வாங்குற வேலைய பாருங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்தோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.